நீக்கப்பட்ட அனைவரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்ட்டு பொது வெளியில் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு பெரும் உரையை வந்து நிகழ்த்தினார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். மக்கள் அனைவருமே எதிர்பார்த்த ஒரு விஷயத்த, எல்லோரும் அங்கங்கு பேசி கொண்டிருந்த ஒரு விஷயத்த மேடை போட்டு தன் கட்சி அலுவலகத்திலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தினார். அவர் தெளிவுபடுத்துகிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணுங்க. அதாவது பல முறை நம்ம கட்சி பொதுச் செயலாளர் அவர்களிடம் வந்து முறையிட்டு, இது வந்து நம்ம எல்லா பிரிஞ்சுக்கு படங்களை வந்து ஒன்றிணைக்கணும் பலமுறை சொல்லப்பட்டது. குறிப்பாக 6 அமைச்சர்கள் சேர்ந்து நாங்க போய் சொன்னோம். அத வந்து அவர் காதுலயே வாங்கல. அப்படிப்பட்ட பிறகு நாங்க என்ன செய்ய முடியும்? வேற வந்து எப்படி இத எடுத்துட்டு போறது? வேற வழி இல்லாம தான் பொது வழியில வந்து நாங்க சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து எனக்கு ஏற்பட்டிருக்கு. இது வந்து கட்சியில உள்ள யாரையும் வந்து புண்படுத்துற நோக்கம் அல்ல. ஒருங்கிணைந்து வெற்றி பெற வேண்டும். இதுதான் எங்களோட நோக்கமா இருக்குதுங்க. இதனால தான் வந்து நாங்க இந்த வேலைய செஞ்சோம். பிரிந்து போன யார் பேரையுமே அவர் குறிப்பிடல. செங்கோட்டையன் அவர்கள் வந்து பிரிந்து போன யாரை சேர்க்கணுங்கிறத யார் பேரையுமே குறிப்பிடாமயே, கட்சி பொறுப்புல இருந்தவங்கள சேர்த்துக்கிடணும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தாரு. அதேபோல யாரெல்லாம் நீங்க சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து சொல்லல. அந்த சாய்ஸ வந்து எடப்பாடியாருக்கு விட்டுட்டாரு. ஏன்னா, இப்போ பொதுச் செயலாளர்ங்கிற அடிப்படையில நீங்களே அந்த முடிவு எடுத்துக்கிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனா, அவரும் ஒரு புள்ளியாக தயவுசெய்து 10 நாளுக்குள்ள இதை செய்து விடுங்கள் அப்படின்ட்டு ஒரு கெடு வச்சது தான், இப்போ ஒரு பேசும் பொருளாவே மாறிடுச்சு. வெளியில வந்து யாருக்கு பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது காரணம் உண்மை. அதுக்கு அதுக்கு எடப்பாடி அது நம்ம இவர் சொல்றாரு, செங்கோட்டையன் அவர் சொல்றாங்க, இங்க வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம கட்சியில இணைய தயார்ன்னு ஓபிஎஸ் பலமுறை சொல்லியிருக்கிறாரு. நம்ம இணைக்கல. காஞ்சிபுரத்திலிருந்து பல பேர் வந்து உங்க கால்ல கூட நாங்க விழுறாங்க. தயவு செய்து எங்கள கட்சியில இணைச்சுக்கங்கன்னு சொல்லியும் கூட, இந்த பரிசீலனை பண்ண கூடவே யாரும் முடியலன்னா, இதற்கு பிறகு கட்சி ஒருங்கிணைக்காமல் இருக்க வேறு என்னங்க வழி? வேறு வழியே இல்ல. அத நான் செய்யணுங்கிற ஒரு முன்மொழிஞ்சு தான் இத வந்து நான் செஞ்சிருக்கேன். கண்டிப்பாக கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கிற இடத்துல நான் செய்யலைங்க. கட்சி பலப்படணும். மிகப்பெரிய ஒரு வெற்றிய வந்து இந்த அதிமுக பெறணுங்கிற ஒரு ஆசையில தான் இந்த விஷயத்த நாங்க செஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இத வந்து உண்மையிலேயே சசிகலா அம்மா வரவேற்றிருக்காங்க. ஓபிஎஸ் வரவேற்றிருக்காங்க. கேசி பழனிசாமி அவர்கள் வரவேற்றிருக்காங்க. பல பேர் வந்து இத வந்து வரவேற்று எல்லாரும் ஒருங்கிணையணுங்க. அப்பதான் கட்சி வந்து வெற்றி பெறும். வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் அப்படின்ட்டு எல்லாரும் ஒ ஒரு வழியில வந்து நிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அத தாண்டி அவர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சி பொருள நீக்கிலேருந்து தெரியுது. நான் இனிமேலுக்கு இத வந்து ஏத்துக்கொள்ள போறதில்ல அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாருங்கிறது ஒரு சின்ன ஒரு இந்த நீக்குதல்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் கூட யாராவது போய் மத்த அமைச்சர்கள்லாம் பேசி சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்கு. அது மாரி சால்வ் ஆகி எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு அணியில் திரண்டால் கண்டிப்பாக திமுகவை வீழ்த்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில திமுகவை நீங்க வீழ்த்த முடியுமான்னா, வீழ்த்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். செங்கோட்டையன் இன்று அவர் குரல் கொடுத்தது அதிமுகவின் நலன் கருதி தான் தவிர, செங்கோட்டையன் நலன் கருதி அல்ல அப்படிங்கிறத அதிமுக தொண்டர்கள் அனைவரும் தெரிஞ்சிருக்கிறாங்க. அ வ வ அரசியல்வாதிகளும் தெரிஞ்சிருக்கிறாங்க, கருத்தாளர்களும் தெரிஞ்சிருக்காங்க, பொதுமக்களும் தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் ஏன் எடப்பாடி பழனிசாமியிற்கு இன்னும் புரியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருவேளை அவர்களை இணைத்தால் தன்னிடம் பறிபோய் விடுமோ என்கிற பயத்தில் அவர் இருக்கிறாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது.